வணக்கம் நண்பர்களே, லைஃப் ஆஃப் ரியோபில் இன்னைக்கு நாள் 27. கடந்த ஒரு 2 வாரமாக வீடியோ எதுவுமே போடல. இதுக்கு முன்னாடி மட்டும் ரெகுலராக நீ வீடியோ போட்டியாடா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை தான். ஆனால் இவ்வளோ பெரிய லாங் கேப் எடுத்துக்கிட்டது இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வீடியோ ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். நமக்கு காலைல ஒரு 7 மணிக்கெல்லாம் சவுகார்பேட்டில் ஷூட் இருந்தது. ஸோ அங்கே கிளம்பி போயிட்டு மாடல் எப்பவும் போல வழக்கம் போல லேட்டாக தான் வந்தாங்க. ஷூட் ஒரு 9 மணி வாக்கில் கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். ரொம்ப நாளாக வீட்டில் ஒரு செடி நடாமையே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை நட்டு வச்சிடறா அப்படின்னு எங்கள் அக்கா சொன்னாங்க. அது என்ன செடின்னு எங்கள் அக்காவுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. ஒரு என்கேஜ்மெண்ட் ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அவன் நட்டு வச்சு நம்மளோட குட்டி மணி ரொம்ப நாளாக சின்ன தொட்டிலே சிரமப்பட்டிருந்தான். அவனை பெரிய தொட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றி வச்சிட்டேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி குட்டி மணி வாங்கினப்ப பாவக்காய் விதையை பீக்கிங்க விதையும் வாங்கிட்டு வந்தேன். நானும் எங்கள் அக்கா ஆளுக்கு பாதியை பிரித்து யாருக்கு ஃபர்ஸ்ட் வளருது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு போட்டி வச்சோம். எங்கள் அக்கா எல்லாமே வளர்ந்துருச்சு, ஆனால் எனக்கு ஒன்று கூட வளரவே இல்லை. அந்த செடி படர்ந்து போகிறதுக்கு ஒரு குச்சியை நட்டு விட்டு சின்ன குட்டி ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு சில பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமார்ட் கிளம்பி போயிட்டோம். தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு நேராக ஜிம்மில் இறங்கிட்டேன். இன்னைக்கு வந்து பைசப் ட்ரைசப்ஸ் ஒர்க் அவுட், அதுக்கு ஒரு 5 வேரியேஷன் ஒர்க் அவுட்டை போட்டு இன்னைக்கு வந்து நமக்கு அரங்கேற்றம் ஷூட் இருந்தது. ஸோ அதனால கிளம்பி நேராக அரங்கேற்றம் ஷூட்டுக்கு போயிட்டேன். அரங்கேற்றம்ல இப்போ என்னோட வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ஷூட்லாம் முடிச்சுட்டு ஒரு 10:30 போல வீட்டுக்கு ஷூட் விட்டேன். ஸோ இத்துடன் இன்றைய நாளை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். இன்பமாய் இருக்குதையா.